ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர், தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், தாம்பரம், சென்னை. இப்போ லாஸ்ட் வீக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சுகர் லெவல் எனக்கு 250லேருந்து 280 இதே ரேஞ்சில் தான் இருக்குது. டயட் நான் கரெக்டாக இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் டயட் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தொடர்ந்து ஒரு 3 மாதமாக நான் டெய்லி ஏபிசி ஜூஸ் குடிக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, நமக்கு அந்த சுகர் லெவல் குறையணும்னா ஜூஸ் எதுவும் ரொம்ப குடிக்காதீங்க, எது சாப்பிட்டாலும் நீங்கள் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏபிசி ஜூஸில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதாவது இன்றைக்கி நிறைய பேர் ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஹேர் ஃபால் குறையுது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்லாவே ஒரு தீர்வாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா டெய்லி நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கிறத தவிர்த்துட்டு வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜூஸாக எந்த வகையான ஜூஸ் நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் எடுக்கும்போதும் சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் குறையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.